குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான காரசாரமான தயிர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு முருகலான தோசையில் மேலே இட்லி பொடி தூவி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி தயிர் சட்னி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்திலே ஆகட்டும் தோசையிலே ஆகட்டும் சாப்பிட்டா அதோடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அலாதியானது. இந்த தயிர் சட்னி எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாத கொஞ்சம் பாருங்கள். இதற்கு தேவையான பொருட்கள் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 தக்காளி, ஒரு காஷ்மீரி சில்லி, ஒரு 4 மிளகாய் வச்சுருக்கிறேன். இதுக்கு மேற்கொண்டு நம்ம மிளகாய் தூள் வேறு போடுறதுனால மிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம போட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது. இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. 1 கப்பு தயிர், நல்லா புளிப்பு இல்லாத தயிர் ஒன்று, நல்லா கெட்டியாக இருக்கிறத நல்லா கட்டி இல்லாத அடிச்சுக்குங்க. அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டாலும் சரிங்க, இல்லை தனியா பொடியோடு அரைச்ச சாம்பார் பொடி போட்டாலும் சரி. உங்கள்கிட்ட எந்த பொடி இருக்குதோ அதில் ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டுக்குங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டு கருவேப்பிலை வேறு எதுவும் தேவையில்லைங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, பூண்டு எல்லாமே அந்த விழுதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயும் இந்த விழுதும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ரா கண்டென்ட்டு போயிட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து கம்மியில் வச்சு மூடி வச்சுடுங்க. எப்படியும் 5 to 7 மினிட்ஸ் உங்களுக்கு இது நல்லா குக் ஆகணும். இது எண்ணெயோடு சேர்ந்து அதை நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தயிர் கலவை இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே இதில் கொட்டி திருப்பியும் நல்லா கலந்து அடுப்பை கம்மியில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். தேவைப்பட்டால் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே தயிரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. வேணும்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சுற்றிலும் ஊற்றலாம். நான் எண்ணெய் ஊற்றலைங்க, அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே சிம்மிலேயே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அவ்வளோ அருமையாக தளன்னு நிற்கும். இந்த மாதிரி சட்னி இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டே இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு சட்னி. தயிர் இருக்கிறதுனால இது எந்த உடல் உபாதைகளும் இல்லாத இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த சட்னி கொடுக்கலாங்க. இதை மழை நேரத்தில் இந்த சட்னி சாப்பிட்டா சப்பாத்தியில் மேலே தடவி அப்படியே ரோல் பண்ணி அந்த சில்வர் பேப்பரில் வச்சு நம்ம வெளியில் பார்சலுக்கோ இல்லை பிக்னிக்கோ இல்லை லஞ்சுக்கோ கொடுத்து அனுப்புறதுக்கு இது ஒரு அருமையான டிஷ்ஷு. இந்த சட்னி ப்ரெட்டு மேலேயும் நம்ம தடவி வெண்ணெய் தடவி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாம்பிளுக்கு நல்ல முருகலான தோசையில் மேலே தடவி நான் உங்களுக்கு ஒரு வீடியோக்காக கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி இந்த சட்னி செஞ்சு உங்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாத்துலேயும் மேலே தடவி நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. இந்த அருமையான தயிர் சட்னி எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.